ரேஷன் அட்டைக்கு ஒரு 3 முக்கிய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். 20/6/2026 இன்னையிலிருந்து என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அந்த கார்டுக்கு வந்து என்னென்ன அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க என்ன அப்படின்றத இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து நான் ப்ரையாரிட்டி அப்படின்னா அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபு, பெரிய பெரிய போஸ்டிங்கில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சலுகை எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் அது நான் ப்ரையாரிட்டி கார்டு. இந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தான் ஏஏஒய் கார்டு அப்படின்றது. இதில் வந்து இப்போ என்ன அப்படின்றது, ரேஷன் கார்டில் வந்து அவங்க ஃபோட்டோ மாற்றுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரேஷன் கார்டு வராமல் இருந்திருக்கும், அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கும். அது இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உள்ளே போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாருக்கு என்னென்ன ஸ்கீம் அப்படின்றத இதில் பார்ப்போம். இப்போது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டை வச்சு தான் அந்த மகளிர் உதவித்தொகை, மற்றபடி எல்லாமே நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் நமக்கு வருது. நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மின் கட்டணம் செலுத்திய அந்த நம்பரு, டோர் நம்பர் உள்ள அந்த ரசீது, இல்லைனா வீட்டு வாடகையில் இருக்கிற அந்த ரசீது, இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் தான், நமக்கு வீட்டு முகவரி இருந்தால் தான் நம்மளுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். அது எப்படி, அதில் போய் எதில் ஓப்பன் பண்ணணும், இது வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற ஒரு .comல போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். சிஸ்டமில் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து அந்த ரேஷன் கார்டுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ரேஷன் கார்டுக்கு கொடுத்த நம்பர் இருந்தால் மட்டுமே தான் அந்த போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போக முடியும். அதில் அந்த ஓடிபி வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தா மட்டுமே தான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். அந்த TNPDS.com கவர்மெண்ட் அது வந்து இந்த ரேஷன் அட்டைக்குள்ள அந்த ஒரு .com இருக்குது. அதை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளே போனால் அப்படி தான் இருக்கும். பொது விநியோக திட்டம் அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட் ரேஷன் கார்டுக்குள்ளே இந்த இது வெப்சைட்டு. இது உள்ளே போனோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வரும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேறு எதுவும் அதில் மாற்றணுமா, உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபோட்டோ இறந்து போயிட்டாங்க அந்த ஃபோட்டோ வந்து வேறு மாற்றணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். பட் நீங்கள் கொடுத்த அந்த ரேஷனுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு மட்டுமே தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு உள்ளே போய் என்ன உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா கேட்கும்போது நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நம்மளே அதை பண்ணிக்கலாம், இல்லை போய் அங்கே சேவையில் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டல் வந்து ஒரு சில இது அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பாங்க, அதில் தான் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்போ மட்டும்தான் நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பேர் சேர்க்குறது, பேர் நீக்கிறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து எல்லாருமே வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் ரேஷன் கார்டில் வந்து அவங்கவுங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அப்போ தான் அதை வந்து ரினியூவல் பண்ணணும், ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வந்து அதை கிளிக் பண்ணி அந்த கைரேகை வந்து எல்லாருமே எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இதையும் இப்போது நம்ம பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணிக்கலாம். TNEPDS அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்மளே கூட பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ரேஷன் கடைக்கு போயிட்டு நம்ம பண்ணணுன்னாலும் அங்கே இருக்கிறவங்க நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றவங்களுக்கு தான் அந்த நான் ப்ரையாரிட்டி NPHH அப்படின்ற கார்டு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து PHH அப்படின்றது ஒரு மிடில் கிளாஸ், நம்ம மிடிலாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் எல்லா சலுகையுமே நமக்கு அடங்கிரும். இன்னும் AAY அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப வறுமையாக உள்ளவங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதில் கணக்கிட்டிருப்பாங்க. இன்னொன்று வந்து குடும்ப தலைவியின் பெயர், கணவரின் பெயர், இது எல்லாமே பிறந்த தேதி, முகவரி, இது எல்லாமே மாற்றணும் அப்படின்னாக்க அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த PHAA NPH அப்படின்றத நம்ம வந்து இதை பண்ண முடியாது. நம்மளோட இன்கம்மை வச்சு அவங்களே கவர்மெண்ட்டில் வந்து அதுவே ஜென்ரேட் ஆயிரும். அதுவே ஜென்ரேட் ஆகி அது எந்த இதில் நம்ம இருக்கிறோம், எந்த ப்ரையாரிட்டியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையும் அந்த கார்டில் நமக்கு தான் வரும். அதை நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. உள்ளே போனால் ஃபோட்டோலேருந்து எல்லாமே மாற்றிக்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பர் வச்சுருக்கணும், கையில் ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டுமே தான் இது உள்ளே போய் நம்ம மாற்ற முடியும். அந்த ஃபோன் நம்பர் சப்போஸ் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தால் மட்டுமே தான் அந்த ஓடிபி வந்தால் அவங்கவுங்க ஓனாக உள்ள கார்டை நம்ம உள்ளே போய் பார்த்து அதில் எல்லா சேஞ்சஸும் பண்ண முடியும்.
இதை கூடிய சீக்கிரமே நம்ம பண்ணி வச்சா தான் அந்த மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அது நம்ம எலிஜிபிளாக இருக்க முடியும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதன்படி ஜூன் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 13/6/26 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. 13ஆம் தேதியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகாம் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இது இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி இதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இது என்ன அப்படின்றத நீங்கள் இ-சேவை மையத்தில் செக் பண்ணி உங்களுக்கு ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து மகளிர் உரிமை தொகைக்கான பேச்சு நடந்துகிட்ருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே அந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி சொல்லுவாங்க. அதை நீங்கள் அதை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ணும்போது நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. சென்னையில் மட்டும்தானா, சென்னையில் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே இது நடந்துகிட்ருக்கு. அதனால் இதை செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா, முன்னதாக ஒவ்வொரு சான்றிதழுக்கும் தனித்தனி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளர், ஆர்ஐ ஆகியோரின் கையொப்பம் பெற்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டிய நடைமுறை இருந்தது. பின்னர் இந்த சேவைகள் முழுமையாக இணைய வழி முறைக்கு மாற்றப்பட்டன. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் ப்ராசஸாக தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இது ஆன்லைன் ப்ராசஸாக மாறிடுச்சு. ஆன்லைன்றதுனால எல்லாருக்குமே இது ஈஸியாக போயிடும். எங்கே வேணாலும் நம்ம ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை நம்மளே பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேவையான ஆவணங்களுடன் கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளர், ஆர்ஐ ஆகியோரின் கையொப்பம் பெற்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்க நடைமுறை இருந்துச்சாம். ஆனால் இப்போவும் இதை நம்ம பண்ணலாம். போய் நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக போய் சமர்ப்பித்தாலும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இல்லை நம்ம எல்லா ப்ரூஃபும் எல்லா சான்றிதழும் கரெக்டாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாக்க நம்ம டைரெக்டாக போய் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அப்புறம் எனினும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதில் காலதாமதம் ஏற்படுவதாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. சான்றிதழ்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அது என்ன அப்படின்னாக்க அடுத்து பார்ப்போம். இதில் நான் சொன்னது தான், ஆஃப்லைனில் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்பீடாக நடந்துச்சு. ஆன்லைன் அப்படிங்கும்போது எல்லா ப்ராசஸுமே பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஆன்லைனில் பண்ணுறப்போ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதை ஒரு சில அதுக்குன்னு தனி ஆட்கள் இருப்பாங்க. அதை என்னென்னு சர்ச் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. அதனால் நேராக போன விண்ணப்பங்கள் கூடிய சீக்கிரமாக அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அது என்னன்றதை வெளியிடுவாங்க. இந்த ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி நம்ம அதை சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்ம டைரெக்டாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக போய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நம்ம இதை அப்ளை பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டான டீட்டெயிலை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா இதுவுமே அதில் இதாகிடும். ஏன்னா நேராக போய் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட ஃபார்ம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு கரெக்டான ப்ராப்பராக எல்லாம் வந்துடும். ஆன்லைனில் இன்னொருத்தவங்க பண்ணுறது எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியாததுனால நமக்கு லேட்டு கூட ஆகலாம். அதனால் நேராக போக முடிஞ்சாலும் நேராக எதுவும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நேராக அப்ளை பண்ணுங்கள். இதில் அவ்வளவுதான். இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச் இது நான் ப்ரையாரிட்டி. இது தான் உங்கள் கார்டு உங்களுக்கே தெரியும் அதில் என்ன இருக்குது அப்படின்றது. அதுபடி எல்லாமே நடக்கும். கூடிய சீக்கிரமே இந்த மகளிர் உதவித்தொகைக்கு இந்த ரேஷன் கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவசியம் கட்டாயம் இதை ரெடி பண்ணி வச்சாதான் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த மகளிர் உதவித்தொகையில் எந்த ஒரு இதுவும் வராது.